கற்பனை கதைகளை பரப்பி சுய ஆதாயம் தேடுவது அரசியல் அநாகரிகம் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பொறுப்பற்ற முறையில் மக்கள் மத்தியில் வதந்திகளை பரப்புகிறார் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். முன்னதாக காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் உறவினர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரசின் மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். காவல்துறை நடுநிலையாக செயல்பட வேண்டும், பாரபட்சமாக காவல்துறை செயல்படுகிறது, அரசின் அலட்சியமே இந்த விபத்துக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருந்தார். தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்போது மறுப்பு தெரிவித்திருக்கிறார். மக்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார். கற்பனை கதைகளை பரப்பி சுய ஆதாயம் தேடுவது அரசியல் அநாகரிகம் என்றும் மா சுப்பிரமணியன் குறிப்பிட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பொறுப்பற்ற முறையில் அரசியல் செய்கிறார் என்றும் காவல்துறை விதித்த நிபந்தனைகள் தவறாக பின்பற்றப்பட்டிருக்கின்றன என்றும் கூறியிருக்கிறார். ஆம்புலன்ஸை வழிமறித்து தவறான மன ஓட்டத்தை பரப்பியவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் கூட்டத்தை காவல்துறை விதித்த நிபந்தனைகளை கடைபிடிக்காததால் துரதிருஷ்டவசமாக இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்றும் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். ஆம்புலன்ஸை வழிமறித்து தவறான மன ஓட்டத்தை புகுத்தியவர் பழனிசாமி என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் குறிப்பிட்டிருந்தார். கூட்டத்தை காட்ட முட்டுச்சந்துதான் தேவை என மக்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்து நல்ல அரசியலை செய்யுங்கள் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். கற்பனை கதைகளை பரப்பி சுய ஆதாயம் தேடுவது அரசியல் அநாகரிகம் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பொறுப்பற்ற முறையில் மக்கள் மத்தியில் வதந்திகளை பரப்புகிறார் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதற்கு அரசே பொறுப்பேற்க வேண்டும், அரசுதான் காரணம், காவல்துறை நடுநிலையோடு செயல்பட்டிருக்க வேண்டும், ஆளும் கட்சியின் நிகழ்ச்சிகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்குகிறது, அதுவே எதிர்க்கட்சியின் நிகழ்ச்சிகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க மறுக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். காவல்துறை விதித்த நிபந்தனைகளை கடைபிடிக்காததால் தான் இந்த துரதிருஷ்டவசமான சம்பவம் நடந்திருக்கிறது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் குறிப்பிட்டிருக்கிறார்.